இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளீனிங் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் ரூட் கெனாலில் கிரவுண்ட் டவுன் ஆர் ஸ்டெப் டவுன் டெக்னிக். இதை பற்றி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக ஒர்க்கிங் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னும் தெளிவானா இப்போ வந்து 15 நம்பர் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் லென்த் வந்து 15 மில்லிமீட்டரில் இருக்குது. அடுத்ததாக 45 நம்பர் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் லென்த் வந்து 16 மில்லிமீட்டரில் இருக்கணும். அடுத்ததாக 40 நம்பர் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறேன்னா அதோட ஒர்க்கிங் லென்த் வந்து 17 மில்லிமீட்டரில் இருக்கணும். இப்போ ஃபைல் சைஸ் வந்து 50லேருந்து 45, 40, 35 அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒர்க்கிங் லென்த் வந்து 14, 15, 16, 17, 18 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைல் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக ஒர்க்கிங் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொர்னல் தேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10 நம்பர் ஃபைல் இருக்குல்ல, 10 நம்பர் ஃபைலை வந்து உள்ளே விட்டு அதோட பேட்டன்சி, அதாவது கரெக்டாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் கிளிடன் ட்ரில் இருக்குல்ல, கேஸ் கிளிடன் ட்ரில்லை வச்சு நம்ம கொர்னல் தேடை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ 6 நம்பர் கேஸ் கிளிடன் ட்ரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு இந்த கேஸ் கிளிடன் ட்ரில்லை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே இடத்துல வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரி கோக் பட்டில் அப்பீரியன்ஸில் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரே லெவலில் வச்சு கேஸ் கிளிடன் ட்ரில்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்போ 6 நம்பர் ஃபைலை வந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து 5 நம்பர் கேஸ் கிளிடன் ட்ரில்லை வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் டீப்பாக இன்சர்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து வந்து 4 நம்பர் கேஸ் கிளிடன் ட்ரில்லை வந்து கொஞ்சம் டீப்பாக இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கொர்னல் தேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்ததாக கே ஃப்ளெக்ஸ் ஆர் ட்ரிபிள் ஃப்ளெக்ஸ் இல்லைனா சேஃப்டி ஹெட்ஸ்ட்ரோம் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொர்னல் ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து 15 நம்பர் ஃபைல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 15 நம்பர் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோம். இன்னும் புரியுற மாதிரினா 15 நம்பர் ஃபைல் வந்து இப்போ ஒரு 20 மில்லிமீட்டரில் இருக்கிற ஒர்க்கிங் லென்த்தில் வந்து 15 நம்பர் ஃபைலில் வந்து 15 மில்லிமீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 45 நம்பர் ஃபைல். 45 நம்பர் ஃபைல் வந்து 16 மில்லிமீட்டரில் ஒர்க்கிங் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அப்படி பண்ணுற மோஷன் எப்படி இருக்கணும்னா வாட்ச் வைண்டிங் மோஷனில் இருக்கணும். ஆக்சுவலாக வாட்ச் வைண்டிங் மோஷன்னா என்ன? வாட்ச் வைண்டிங் மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரொட்டேட் பண்ணிட்டே உள்ளே விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். இதுதான் வாட்ச் வைண்டிங் மோஷன். இதை வந்து சீக்வன்ஸலாக பண்ணிகிட்டே போகணும் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட் வர வர. ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு தடவையும் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகேப்சுலேட் பண்ணணும். ஆக்சுவலாக ரீகேப்சுலேட்னா என்ன? ரீகேப்சுலேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபைலிங் மோஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த டெப்ரிஸ் எல்லாமே ஏபிக்கல் ஏரியாவில் போய் அடைச்சிடும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மால் சைஸ் ஃபைலை யூஸ் பண்ணி அந்த டெப்ரிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீகேப்சுலேட். ரீகேப்சுலேட் பண்ணிட்டு இரிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏபிக்கல் ஏரியா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ஃபைல் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிப்போமா. அதுக்கப்புறம் ஏபிக்கல் ஏரியா வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் ஏபிக்கல் ஃபைல் இருக்குல்ல, 25 நம்பர் ஃபைல் இருக்குல்ல, அதை வச்சு ஏபிக்கல் ஏரியாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெப்ரிஸ் எல்லாமே இப்போ வந்து நான் ஒவ்வொரு தடவையும் விடும்போது என்ன ஆகும்னா டெப்ரிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டெப் பேக் டெக்னிக்கில் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் விடும்போது என்ன ஆகும்னா இந்த டெப்ரிஸ் எல்லாமே ஏபிக்கல் ஏரியாவில் போயிடும். ஆனால் இந்த கிரவுண்ட் டவுன் டெக்னிக்கை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு ஏரியா உள்ளே விடும்போது ரீகேப்ஸ் பண்ணிகிட்டே வர்றதுனால டெப்ரிஸ் எல்லாமே வந்து பெரிய ஏபிக்கலாக போகிறத அவாய்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது ரொம்பவே அவாய்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ.